பஞ்சபூத சகல பிரேத புனித ஆத்மாவுக்கும் உங்களுக்கும் உங்கள் கூட வர ஆன்மாக்களுக்கும் கூடான கோடி பாத நமஸ்காரம். ஆத்மஞான ரகுநாத சேதுபதி மன்னரே போற்றி போற்றி. அம்மா, நம்ம எதை பற்றி நம்ம நினைக்கிறோம்னா, நம்ம எல்லாருமே என்ன செய்கிறோம், நம்ம கூட எத்தனை பேர் இருக்காங்க, நல்ல ஒரு தம்பியாகவும் அண்ணனாகவும் மனைவியாகவும் கணவராகவும் உறவு முறைகள் எத்தனையோ இருக்குது. அப்படிப்பட்ட அந்த உறவு முறைகளில் நம்ம நேசித்த ஒரு நபர் இறந்து போயிட்டாரு அப்படின்னா, அந்த நபரை கொண்டு போய் என்னதான் இதாக இருந்தாலும் அவங்கள நம்ம வச்சுக்க முடியாது. அவங்கள கடவுளை ஆனாலும் அவங்கள இறுதி சடங்குகளை பண்ணணும், இல்லை ஜீவசமாதி முறைப்படி பண்ணணும். ஆக மொத்தம் அவங்கள அவங்க உடலை கொண்டு போய் செய்ய வேண்டிய காரியங்களை பண்ணி அவங்கள ஒரு மாதிரி உடைந்து போன கண்ணாடியை ஓரங்கட்டி வைக்கிற மாதிரி ஆயிடுது நம்ம வாழ்க்கையும். அப்போது ஒவ்வொருத்தவங்களும் நம்ம எதிர்நோக்கி போகிறோம், நான் என் பிள்ளை நல்லா இருக்கணும், கணவர் நல்லா இருக்கணும், இப்படி உறவு முறைகளை கொண்டு ஒவ்வொருத்தவங்களும் வேண்டிக்கிறோம். என்றைக்காவது நம்ம நல்ல மாதிரி நம்ம மரணங்கள் ஏற்படணும், அதே மாதிரி நம்ம மரணம் ஏற்பட்டதுக்கப்புறம் நம்மளுடைய ஆன்மா நல்ல மாதிரி சாந்தி அடையணும் அப்படின்னு சொல்லி வேண்டியிருக்கீங்களா? இல்லவே இல்லை. கொஞ்சம் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்கள். நீங்கள் பிறந்த ஒவ்வொருத்தவங்களும் பணக்காரவிலேருந்து ஏழையிலேருந்து வரையும், சிறு நடுத்தரத்துலேருந்து கீழ்மட்டத்துலேருந்து மேம்மட்டம் வரையும் மனிதனாக பிறந்த ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு விதமான இன்னல்கள் கிடைக்கும். உங்களுக்கு பெரிய பெரிய மகான்களை எடுத்துக்கிட்டாலும் அவங்களுடைய ஸ்டோரியை நீங்கள் எடுத்தீங்கன்னா பெரிய இன்னல்களில் சிக்கி தவிப்பாங்க. அந்த இன்னல்களில் அவங்களுடைய ஒவ்வொரு வெற்றிப்படியும் ஒவ்வொரு தோல்விகளே அவங்க சந்தித்து வந்ததாக தான் இருக்கும். ஏன் நீங்கள் இல்லை, இதை கேட்டுட்ருக்குறவங்க எத்தனையோ பேர் தோல்வியின் படியில் காலை வச்சிட்ருப்பீங்க. நம்ம அதை நினச்சி தான் நம்ம பயணம் போகிறோம். எனக்கு வெற்றி வேணும் வாழ்க்கையில், நான் எல்லாருனாலையும் தள்ளப்பட்டிருக்கேன், எல்லாருனாலையும் ஒதுக்கப்பட்டிருக்கேன், மனசு உடஞ்சி போயிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தள்ளப்போகிறோம். ஆனால் நீங்கள் எந்திக்கும் போது அந்த நாளை எந்திரிச்ச அந்த நிமிஷத்தை நீங்கள் ரொம்ப இந்த 2:30 மணிக்கு நான் ஏன் எந்திரிக்க சொல்கிறேன் அப்படின்னா, இந்த 2:30 மணிக்கு நீங்கள் எந்திரிச்சு உங்களுடைய அந்த தவசக்தி, அதாவது உங்களுடைய நினைவாற்றலை மையத்துக்கு, நினைவாற்றலை நெத்தி புருவத்தின் மையத்துக்கு நீங்கள் கொண்டு வரணும். அதாவது திரிசூலம் அப்படின்னு சொல்லக்கூடியது மாதிரி 2 கண்கள் ஒரு மேலே உள்ள அந்த முனிக்கூர் மேற்கே, அது தான் நம்மளுடைய ஞானக்கண். இப்போ அதுதான் நம்ம அந்த காளி கோயிலெல்லாம் திரிசூலை என்ன பண்ணுவாங்க, தன்னுடைய தாயோடைய அந்த திரிசூலத்தை தாய் முகத்துக்கு நேராக ஒசத்தி வைக்க மாட்டாங்க. ஏன்னா அது பழி வாங்கும். அதனால தான் பெரிய கோயிலெல்லாம் பாருங்கள், நீங்கள் பெரும்பாலும் திரிசூலத்தை பாதத்தை நோக்கி திருப்பி வச்சுருப்பாங்க. ஏன்னா பழி வாங்கும் நோக்கம் கம்மியாயிடும். அது இதயத்துக்கு மேலே ஏறிட்டாலே அது பழி கொடுக்கக்கூடிய பழி வாங்கும் குணம் தான் வரும். அதே மாதிரி மனிதர்களுடைய செயல்பாடுகளும் இறந்து போனதுக்கு அப்புறம் அவங்களுடைய உடலை நம்ம அப்படியே அவங்கள அப்புறப்படுத்தி அவங்களுக்கு செய்யக்கூடிய கடமைகள் எதுவும் செய்யாமல் வச்சுருந்தா அவங்க ஆத்மா சாந்தி அடையவோ எதுவும் செய்யாது, குடும்பத்தை ரொம்ப கஷ்டப்படுத்தும். இதே இப்போ ஒரு சில மந்திரவாதிகள்னு ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க, இவங்களுடைய சாம்பல், மண்டை ஓடு, இவங்களுடைய எலும்பு இதெல்லாம் எடுத்துக்கொண்டு போய் இவங்க ஆன்மாவை சாந்தி அடையாமல் வசியப்படுத்தி இவங்க இவங்களுடைய வேலைகளை செய்கிறதுக்கு இந்த ஆன்மாவை பயன்படுத்துவாங்க. அதே மாதிரி பார்த்துக்கிறங்க, இந்த விஞ்ஞானிகள்லாம் என்ன சொல்லுவாங்க, அந்த மாதிரிலாம் இல்லை அப்படிங்கிறது. ஆனால் ஒரு சில விஞ்ஞானிகள் ஒத்துக்கிறாங்க, அமானுஷ்யமான விஷயங்கள் உண்மை இருக்குது, எங்களையும் அறியாத ஒரு ரகசியங்கள் இந்த பிரபஞ்சத்தில் இருந்துட்டு தான் இருக்குது அப்படிங்கிறத ஒத்துருக்காங்க. ஒத்துறதுனால தான் இன்னும் ஆராய்ச்சிகள் மூலியமாக தொடர்ந்துகிட்டே இருக்குது. தொடர்றதுனால என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம நாடுகள் வளர்ச்சி ஆகுது வலிசு. ஆனால் ஆதியிலேருந்து இப்போ வரைக்கும் நமக்கு ஆன்மீகத்தில் தேடுதல்லையோ அமானுஷ்யமான விஷயங்கள் ஒவ்வொரு வீட்டுகள்லேயும் ஒவ்வொரு ஹாஸ்பிட்டல்லையும் ஒவ்வொரு அலுவலகங்கள்லேயும் கூட நடந்துட்டு தான் இருக்குது. அதே மாதிரி அசுரதியும் ஒவ்வொருத்தவங்களுக்கு கேட்க தான் செய்யுது. அது மாத்திரம் இல்லை, இப்போ என்னை தேடி வந்த ஒரு நபர் தன்னுடைய சொந்த மக இறந்துருச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுது வேதனைப்பட்டார். ரொம்ப பாசமான ஒரு மக இறந்துருச்சு அப்படின்னு. அதே குடும்பத்தில் அவரே பிறந்து அவருடைய பேரே அவருக்கு வந்திருக்கு.
தனக்கு வரப்போகிற மனைவியாகப்பட்டவங்க அந்த அதே பேர் உள்ள மனைவி தன்னுடைய மனைவியாக வந்திருக்காங்க. அதாவது தன்னுடைய மனைவியாக வந்திருக்காங்க. அதாவது உடல் உறவு அப்படிங்கிறது அப்பால் பட்டது. ஆத்ம ரீதியாக யார் மேலே அன்பு அதிகமாக இருக்கோ அவங்க வந்து மறுபிறவி எடுக்கும்போது அவங்களுடைய உறவு நிலைகளும் மாறும். அதே மாதிரி உணர்வுகளும் மாறும். அதே மாதிரி கணவன் மனைவியாக இருக்கிறவங்க மறு ஜென்மம் எடுக்கும்போது அண்ணன் தங்கச்சியாகவும் இருப்பாங்க. சில பேர் சொல்லுவாங்க, நாங்கள் கூட ஒரே குடும்பத்துக்குள்ளே இருப்போம், ஆனால் வந்து நாங்கள் 2 பேரும் கணவன் மனைவியாக அந்யோன்யமாக எந்த ஒரு இதுவுமே இருக்காது. ஒரு அண்ணன் தங்கச்சிங்கிற உறவு கூட இருக்காது. ஏதோ ஒரு பக்கத்து வீட்டில் உள்ளவங்க உறவு மாதிரி இருக்கும். அந்த மாதிரியே வாழ்ந்துட்டுருப்பாங்க. நிறைய பேர் குடும்பம் இப்படி நிறைய வாழ்ந்துட்டுருக்காங்க. அப்போ இந்த இதுகளெல்லாம் நம்ம சரி செய்யணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஆன்மாக்களுடைய ஆத்மசாந்தி கண்டிப்பாக பண்ணணும். அந்த ஆத்மசாந்தி பூஜை பண்ணதுக்கப்புறம் திலக ஹோமம் பண்ணதுக்கப்புறம் அவங்களுடைய அந்த ஆசைகள் பூர்த்தி பண்ணும் வகையில் நம்ம வீட்டில் ஒரு சில நிகழ்வுகள் காட்டி கொடுக்கும், கனவுலோகத்தில் காட்டி கொடுக்கும், அசுரதியில் காட்டி கொடுக்கும். இது உண்மையான விஷயம். அதனால் இறந்து போயிட்டாங்களே அப்படிங்கிறதுக்காக அவங்கள தூக்கி எறியாதீங்க. தயவு செய்து நம்மளும் இறக்கத்தான் போகிறோம். இந்த நொடி நமக்கு சொந்தம் இல்லாதது. அதனால் நம்ம சந்தோஷமாக இருங்க. மன அழுத்தத்தில் இருக்காதீங்க, மன வேதனையில் இருக்காதீங்க. மன சந்தோஷத்தோட நல்ல இறைவனே கெதியுமே ஒவ்வொரு நாளும் வந்து பிரார்த்தனை வச்சுக்கோங்க இறைவன்கிட்ட. என்னை நல்ல மாதிரி தூக்கத்தோடு கொண்டு போ, உட்காந்து தவம் இருக்கும்போது கொண்டு போ. 2வது நல்லா யோசித்தவங்க நல்லா அறிஞ்சவங்க மறுபிறவி வேணும்னு கேட்கவே மாட்டாங்க. மறுபிறவி எடுக்கிறது வந்து அவ்வளோ ஒரு நல்ல விஷயங்களாக இல்லை. அதனால தான் நல்ல ஆளுகள்லாம் வந்து மறுபிறவி வேண்டாம். நான் ஒவ்வொரு நாளும் தவங்கள் இருக்கிறதே மறுபிறவி வேண்டாங்கிறதுக்கு தான் நான் தவங்களை மேற்கொண்டுட்டு இருக்கேன். என் அன்பு செல்வ குழந்தைகள் எல்லாருமே நீங்கள் வந்து தன்னுக்கு வரப்போகிற ஆபத்துகளையும் முன்கூட்டியே அறிஞ்சு இருக்கணும்னா முதல்ல ஒரு 20 நிமிஷம், எத்தனையோ 24 ஹவர்ஸில் 20 நிமிஷம் மாத்திரம் உங்களுக்குன்னு ஒதுக்குங்க. உங்களை நீங்கள் நேசிங்க, உங்களை சந்தோஷமாக வச்சுக்குங்க, இறைவனை நோக்கி பயணம் செய்யுங்க. பிரம்மஞ்ச சக்தியை உங்களுக்குள்ளே கொண்டு வாங்க. அந்த சக்தியை கொண்டு உங்களை நீங்கள் பாருங்கள், உங்களை நீங்கள் சந்தோஷமாக வச்சுக்கிறீங்க. அந்த நாள் சந்தோஷமாக ஃபுல்லாகவே சந்தோஷமாகும். அந்த நாள் சந்தோஷமானால் உங்களால் ஆகக்கூடிய காரியங்கள் அத்தனையும் ஜெயமாகும். இது உறுதி. ஹர ஹர மகாதேவ். வாழ்க.